தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம் அருகே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், ஏறத்தாழ நேற்று முன்தினம் இரவிலிருந்தே இதே நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடியில் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 2-3 நாட்களாக அதீத மழை பெய்து கொண்டிருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கு மேல அதிக கனமழை பெய்திருக்கிறது. தூத்துக்குடியில என்ன நிலவரம்? மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய மக்கள், குடியிருப்பு வாசிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது? தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையின் விட்டு பெய்த மழையின் காரணமாக பெரும் பாதிப்பை தான் தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் வெள்ளம் என்பது தற்போது வந்து கொண்டிருந்த நிலையில் ஓட்டப்படாத பகுதியில் குளத்தில் தேங்கியிருந்த தண்ணீர் தற்பொழுது நகருக்குள் புகர ஆரம்பிச்சிருக்கிறது. நேற்று மாலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே தண்ணி கட்டி இருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து இரவு நேரங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு அருகே உள்ள PNT காலனி, முருகேசன் நகர், மடத்தூர், இந்த பிரதான சாலைகள் மற்றும் வீட்டு குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கும் பகுதியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா தங்களின் உயிரை பாதுகாத்து வண்ணம் இரவாகவே வீட்டை பூட்டி விட்டு தங்களது உறவினர்கள் வீட்டிற்கு வெளியே தங்கியிருக்கதாக தற்பொழுது இங்கே அருகில் இருக்கும் உறவினர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் கடந்த முறை ஏற்பட்ட அந்த வெள்ளம் தான் தற்பொழுதும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் எங்களுக்கு மிகவும் ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால தான் இந்த வருடமும் நாங்கள் வீட்டை பூட்டி விட்டு தற்பொழுது வெளியே சென்றிருக்கிறோம் என்று அருகில் வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த சாலைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கிடனே தங்களது வாகனத்தை தற்பொழுது ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். தண்ணீர் வரும் பொழுதே வண்டி உடனடியாக ஆஃப் ஆகுவதால் அதை உருட்டி செல்லும் காட்சிகளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த கொண்டிருக்கும் இந்த மழை நீரில் பார்த்தீங்கன்னா பாசி படர்ந்து பச்சை கலரில் அப்படியே இந்த மாதிரி ஒரு மாதிரி தண்ணீர் தெரிகிறது. இதனால் நிறைய ஒரு துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் எலி, பூனை மற்றும் நாய்கள் செத்து மிதப்பதால் அதுவும் நிறைய துர்நாற்றம் வீசுவதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் இங்கே தேங்கியிருக்கும் தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த குடியிருப்பு வாசிகள் ஒருத்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம என்னன்னு கேட்கலாம். சார், இது எப்போ இருந்து இருக்கு? என்ன மாதிரியான பாதிப்புகள் இங்கே ஏற்படுத்திட்டு இருக்கு சார்? இது நேற்றையிலிருந்து இருக்குது. மழை தொடர்ந்து இருந்து வெள்ளம் வீட்டுக்குள் புகுந்து விட்டது. இப்போ மழை அதிகமானதனால், வெள்ளத்தும் புகுந்தனால் மக்கள் அவர்கள் உறவினர் வீட்டுக்கு காலி பண்ணி போயிட்டார்கள். தண்ணி பாசி படிஞ்சு அழுக்காக கொண்டிருக்கிறது. குடிக்கும் தண்ணீர் கலந்து விட்டது. காலை கடன்களை எதுவும் முடிக்க முடியாமல் மிகவும் சிரமமாக இருக்கிறது. நோய் அதில் பூச்சி போட்டுலாம் வந்துக்கிட்டு இருக்குது. நாய் இறந்துலாம் அவங்க இதாக இருக்குது. சுகாதார கிடையாது இருக்குது. இது வருடம் மிகவும் சிரமத்தை ஏற்படுகிறது. இந்த சிரமத்திலிருந்து மீண்டு வர மக்களுக்கு தமிழக அரசும் மாநகராட்சியும் சிறப்பாக உடனடி நிவாரணம் எடுக்க கேட்டுக்கொள்ளும். தண்ணி உடனடியாக பம்பு மூலம் வெளியேற்ற தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காலையில் நீங்கள் இந்த பால் இந்த மாதிரி உணவு வகைகள் வாங்குறதுக்கு நீங்கள் தற்போது வெளியே போக முடிஞ்சதா? உங்களால் வெளியே போக சிரமமாக இருக்கிறது. முட்டளவு தண்ணிக்கு மேலே போயிட்டு இருக்கு. இதை தாண்டி ஊருக்குள்ள இன்னும் மிக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான சிறந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் நேற்று இரவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநகராட்சி ஆணையர், மாநகராட்சி மேயர் என ஒவ்வொரு முறையும் சுழற்சி முறையில் ஆங்காங்கே பகுதிகளில் மோட்டார் அமைத்து பணிகள் தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று ஒரு பகுதி வந்தாலும் மேலும் இங்கே தேங்கியிருக்கும் தண்ணீரை வெளியே அனுப்புவதற்கு பெரிய ஒரு சவாலாகவே இருக்கிறது. தொடர்ந்து இந்த பணிகள் செய்தால் மட்டுமே இந்த தண்ணீரை அகற்ற முடியும். ஏனெனில் எங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள தண்ணீரை வெளியேற்ற வேண்டுமென இப்பகுதி பொதுமக்களோட ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்குது. நீண்டகால கோரிக்கையாகவே இருக்கிறது. இது நிறைவேறுமா காத்து கொண்டிருக்கிறார்கள். மழை வரும்போதெல்லாம் இதுதான் நிலையாக இருக்கிறது அப்படின்னு அந்த பகுதிவாசிகள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தாலும், ஆய்வுகள் நடைபெற்றாலும் தண்ணீர் வெளியேற வழி இல்லை என்பதுதான் நம்ம பார்க்க முடியும் காட்சியாக இருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ராஜன்.